கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி தீபாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதே மாதிரி தீபாவும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி கார்ல ஒரே குழப்பத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க. தீபா அங்கே எப்படி போனாங்க? அந்த சாமியார் யாரு? அவங்க பேர் என்ன? இது என்ன போலி சாமியாரா? உண்மை சாமியாரா? மைதிலி சொன்ன சாமியார் தானா? அப்படின்னு பல குழப்பத்தோட வராங்க. ரம்யா எப்படியோ அப்படி இப்படி பெரட்டு பேசி கார்த்தியை நல்லா மூளை குழப்பி விட்டுறாங்க. கார்த்தி இருந்தாலும் தெளிவாக யோசிச்சுட்டு வராங்க. அந்த சாமியாரை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வருது. சார் அபிராமி அம்மா மகன் கார்த்தியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. உங்கள் அம்மா கண் முழிச்சிட்டாங்க. கார்த்தி இங்கே அப்படின்னு தான் கேட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உடனே நான் ஹாஸ்பிட்டல் வரேங்கிறாங்க. சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க நர்ஸு. கார்த்தி இப்போ வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு தீபா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தீபாவுக்கு நேரம் ஆக ஆக கார்த்திக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கார்த்தி ஃபோன் எடுக்கல. கார்த்தி அவங்களோட ஃபோனை கார்க்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதும் ஒரு நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க, எங்கள் அம்மா கண் முழிச்சிட்டாவும் பேசினதாவும் சொன்னீங்களேங்கிறாங்க. ஆமாம், நான் தான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன். உங்கள் பேர் தான் கார்த்தியாங்கிறாங்க. ஆமாம் மேடம்ங்கிறாங்க. உங்கள் அம்மா கண் முழிச்சு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அவங்க கண் முழிச்சாங்கன்னா நான் உங்களை கூப்பிட்றேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்கன்னு சொல்லிடுறாங்க நர்ஸ். கார்த்தியும் அம்மா கண்மொழிப்பாங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்சே போயிருது. அம்மா கண்மொழிப்பாங்க நம்ம கிட்ட பேசுவாங்கங்கிற ஒரு ஆர்வத்தோட கார்த்தி அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தோணுது ஏதோ ஒரு சக்தியால தானே அம்மா திரும்பவும் பொழைச்சிருக்காங்கன்னு டாக்டரே சொன்னாங்கல்ல, அதே சாமியை நம்மளும் போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் தீபா பாட்டு பாடுன அதே கோயிலுக்கு போயிருக்காங்க. கார்த்தி சாமியை போய் பாக்குறாங்க. ஆனா என்ன சொல்லி கேட்கறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்தபடி சாமியை கும்பிட்டு வராங்க. சாமினா அது எங்க அம்மா தான். அவங்க இருக்கிற இடம் தான் எனக்கு கோயில். ஆனா இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன்னா திரும்பவும் எங்க அம்மா திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ஏதோ ரொம்பவே மனசு வெறுத்த மாதிரி சாமியை கும்பிட்டு அந்த பக்கம் போய் கார்த்தி ஒரு சோகமா நின்றுட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே நின்று முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி யாரையோ கூப்பிடுறாங்கன்னு எதுவும் திரும்பி பார்க்காம இருக்காங்க. முருகா உன்னத்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி என்னைய கூப்பிட்டீங்கிறாங்க. ஆமாப்பா இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. கிட்ட போகிறாங்க. கார்த்தி பிழைச்ச வந்த அம்மா இன்னும் திரும்பவும் நம்ம கிட்ட பேசலையேன்னு கவலையா இருக்கியா? இப்போ பழைய நிலைமைக்கு வருவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க சாமியாரம்மா. அம்மா பழைய நிலைமைக்கு வரணும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு முன்ன மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்கிறியாப்பான்னு கேட்குறாங்க சாமியாரம்மா. ஆமாம், நான் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. கார்த்தி நான் யாருங்கிறத இருக்கட்டும்ப்பா, முதல்ல நீ கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வை, உன்னோட நம்பிக்கை வீண் போகாதுங்கிறாங்க. மனசார அந்த கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு வேண்டுதல் வைப்பா, நிச்சயமா உங்க அம்மா குணமாகிருவாங்கன்னு சொல்றாங்க சாமியாரம்மா. அவங்க சொன்னதை கேட்ட கார்த்திகும் சரி நம்ம அப்படிதான் ஏதாவது வேண்டுதல் வைக்கலாமா, சரி அம்மா குணமாகினதுக்கு அப்புறமா இதே கோயிலுக்கு நம்ம திரும்பவும் அம்மாவோட வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி போய் நின்று வேண்டிட்டு இருப்பாங்க. கரெக்டா தீபா ஓடி வருவாங்க. கரெக்டாக தீபாவும் ஓடி வராங்க. வந்ததும் ஏங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நர்ஸு சொன்னாங்க நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறதா. அதான் இந்த கோயிலுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுங்க. அம்மா கண் முழிச்சிட்டாங்க, பேசுகிறாங்க, உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தியினால இதை நம்பவே முடியல. அந்த அம்மா சொன்ன மாயம் இல்லை, நம்ம வேண்டின மாயம் இல்லை, அதுக்குள்ளேயே அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு தீபா வந்து சொல்கிறாங்களே, நம்பவே முடியாத விஷயங்களா இருக்குதுன்னு நினச்சிட்டு கார்த்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அபிராமி அம்மா கார்த்தியை பார்த்ததும் நல்லா பேசுகிறாங்க. இது எல்லாமே அதிசயமாக இருக்குது. அபிராமி பழையபடி நல்லபடியாக கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. தீபாவை பார்க்குறாங்க. என்ன தீபா, என்ன கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டியிருக்க, தாலி எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த கதைகள் அத்தனையும் தீபா சொல்றாங்க. நீங்க கண்முழிச்சு வரணும், உங்க காலடியில தான் நான் தாலியை கழட்டி வச்சேன், நீங்க வந்து அதை உங்க கையால எடுத்து கொடுத்து உங்க மவன் அது என் கழுத்துல கட்டணும், நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் இப்படி கழட்டி வச்சேன்னு சொல்றாங்க தீபா. கார்த்தி தீபா என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிராமி சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.